ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல தமிழ் வழி படித்த மாணவர்களும் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி நிறைய எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும். அது யாருக்கு இருக்குன்னு அதிகமா பார்த்தீங்கன்னா, புதுசா படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க, ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நடந்த குரூப் 1 ரிசல்ட்டா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி குரூப் 1 பாஸ் ஆனவர்களுடைய ரிசல்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே இந்த தடவை குரூப் 1 பாஸ் ஆனவங்க, இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்க எல்லாமே கண்டிப்பா ஒரு வருஷமோ அல்லது 2 வருஷமோ கண்டிப்பா யூபிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கான தேர்வான யூபிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த பேப்பர் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. குரூப் 1 எளிமையா இருக்குது, ஈஸியா ஒரு அட்டம்ப்ட்லயே படிச்சு பாஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எதுவுமே மேபி இது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா தமிழ் வழியில் படித்தவர்கள் அவங்க கூட போட்டியிடவே முடியாது அப்படின்னு சொல்றது சுத்தமான என்ன சொல்றது ஒரு உருட்டுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு பொய் தான். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்ற பாத்தீங்கன்னா, தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் எக்கச்சக்கமான மாணவர்கள் குரூப் 1 இதுக்கு முன்னாடி பாஸ் ஆகி போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கே தனியா இடஒதுக்கீடு இருக்குது. நம்ம உங்களுக்கே தெரியும், டிகிரியில நீங்க தமிழ் மீடியம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஓகே, பிஎஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, தமிழ் மீடியம் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு. நீங்க அந்த வழிகளையும் போகலாம், அப்படி இல்லாத பட்சத்துல மற்ற வழிகளையும் போகலாம். அப்போ தமிழ் மீடியம் மாணவர்களும் நம்ம படிச்சு பாஸ் ஆகணும்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு ஈக்குவலா தான் நீங்க படிச்சாலே பாஸ் ஆயிடலாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு சோர்ஸ் ரொம்ப எளிமையா கிடைச்சிடும், சுலபமாக எழுதிடலாம், எழுதுறதுக்குரிய வேகம் எல்லாமே சுலபமாக இருக்கும். ஆனா தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சோர்ஸ் எழுதுவதற்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க 4 படி எடுத்து வைக்கிறாங்களா, நம்ம ஒரு 8 படி எடுத்து வைக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. 8 அல்லது அட்லீஸ்ட் ஒரு 6 படியாவது எடுத்து வைக்கணும். அவங்க 4 படி, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் ஒரு 4 படி எடுக்கிறாங்க, நம்ம ஒரு 6 படி எடுத்தாலே போதும். ஓகேங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சோர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? என்ன சோர்ஸ்? ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்துல பாலிட்டிக்கு என்ன புக் இருக்குது, கே வெங்கடேசன் புக் இருக்குது. நம்ம வீடியோக்காகவே நம்ம புக்ஸ் லிஸ்டுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க தமிழ் மீடியத்துல எல்லா புக்ஸுமே போட்டிருந்தோம். ஓகேங்களா? அப்போ பாலிட்டிக்கு புக்ஸ் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோசியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்காம இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், சோசியல் இஷ்யூஸ் தான் ஒண்ணுமே இல்லை, இங்கிலீஷ் புத்தகம் வேங்க, அதை படிங்க, அதோட கான்செப்ட் எடுத்துட்டு உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தமிழ் எழுத போறீங்க. அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிடைக்கிற வரைக்கும் சோர்ஸை பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் படி. எல்லா சோர்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, தமிழ் மீடியம் படிக்கிறோம், தமிழ் மீடியம் புக்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன், தமிழ் புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸோடைய எண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்னென்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு புக்லயும் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அது டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல கூட அந்த மொழிபெயர்ப்புக்காக அந்த வார்த்தைகளை மட்டுமே கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி கலைச்சொற்களை வச்சு நீங்க எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ் வழியில படிக்கிறவங்க, எழுதுறவங்க பேப்பரை எழுதி ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் தமிழ் எழுதுறீங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் எழுதணும். நான் இடையில என்ன எழுதுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோங்கிற வார்த்தை வருது, நான் தமிழ் தான் சார் எழுதுறேன், ஆனா நான் இஸ்ரோ இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் நம்ம எழுதிக்கலாம் அப்படிலாம் எழுதக்கூடாது. இஸ்ரோவே நீங்க தமிழ்ல தான் எழுதணும். எப்படி சார் இஸ்ரோவையும் தமிழ் எழுதணும்? அவ்வளவுதான், நியூஸ் பேப்பர்ல படிச்சதுக்கு இஸ்ரோ, அவ்வளவுதான். மேபி நாளைக்கே பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கொஸ்டின் எழுதும் போது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்ங்கிற வார்த்தையும் நீங்க பேஸ் புக் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதக்கூடாது. அதுக்கு பேர் தங்கிலீஷ், தமிழ் கிடையாது. ஓகே, தூய தமிழே எழுதணும். என்னது, முகநூல்ங்கிற வார்த்தை இருக்குது, ட்விட்டர் தமிழ் இருக்குது, வாட்ஸ்அப் தமிழாக்கம் இருக்குது. இந்த எல்லா தமிழாக்கத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு அடுத்த ஸ்டெப். அப்ப 2வது ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழாக்க கலைச்சொற்களை தனியா என்னைய பொறுத்தவரைக்கும் தனியா ஒரு நோட் கூட போட்டுக்கோங்க. சின்னதா ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு 100 பக்கம் கூடிய இந்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய சின்ன நோட் போட்டுக்கோங்க. தமிழ் சொற்களை மட்டுமே தனியா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வித்தியாசமான வார்த்தைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்னா, இப்பதான் முகநூல், அப்புறம் ட்விட்டருக்கு என்ன தமிழ், வாட்ஸ்அப்புக்கு என்ன தமிழ், இதெல்லாம் நம்ம சோசியல் இஷ்யூஸ்ல ஹானர் கில்லிங் அப்படின்னா தமிழ் என்ன, ஆணவ கொலை இருக்குதா. அப்போ இந்த மாதிரி சைல்டு மேரேஜ்னா குழந்தை திருமணம், இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனா ஒரு சில ஸ்பெசிபிக் வார்த்தைக்கு நம்ம சடனா நம்ம மைண்ட் பிளிங்க் ஆகாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நோட்டு போட்டு கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டில் தான். ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் அவங்களுடைய நியூஸ்ல, ஓகே, நியூஸ் பேப்பர் தினத்தந்தி, தினமலர்லாம் படிக்கிறீங்களா, அந்த நியூஸ் பேப்பர்ல தூய தமிழ் வார்த்தை எந்த நியூஸ் பேப்பரும் பயன்படுத்துறதே கிடையாது.
ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தவிர. எந்த நியூஸ் பேப்பர் அப்படி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தினமணி. அந்த நியூஸ் பேப்பர் தான். நீங்க தினத்தந்தி எடுத்து பாருங்க, தினமணி எடுத்து பாருங்க. நாளைக்கு ஃபேஸ்புக்கை பத்தி, அதாவது ட்விட்டரை பத்தி ஒரு பெரிய நியூஸ் வருது, ட்விட்டர் வந்து ஒரு 2 மணி நேரம் முடங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருதுன்னா கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல வரும். நீங்க தினத்தந்தி எடுத்து பாருங்க, ட்விட்டர் முடக்கப்பட்டு விட்டது அப்படிதான் இருக்கும். அதே இது தினமணி எடுத்து பாருங்க, ட்விட்டருடைய தமிழாக்கம் ஒன்று இருக்குது, அந்த தமிழாக்கத்தை போட்டு முடக்கப்பட்டு விட்டது, அந்த மாதிரி தூய தமிழா தினமணி இருக்கும். அதனாலதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் தினமணி பத்திரிகை வந்து படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வார்த்தையும் தூய தமிழ் இருக்கும், அதுதான் நீங்க எக்ஸாம்லையும் பயன்படுத்தணும். ஓகேங்களா, அதுதான் ஒரு முக்கியம். இப்போ சோர்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஒன். ஓகே, விடாமுயற்சி. விடாமுயற்சி. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய எழுத்து வேகம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதுறது சீக்கிரமா கூட எழுதி முடிச்சிடலாம். ஆனா தமிழ் எழுதுறவங்க அதை வளைத்து புள்ளி வச்சு அதை எழுதுறதுக்கு டைம் எடுக்கும். இப்ப இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் ஒரு 10 பேஜ் எழுதுறாங்கன்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னா, தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் அந்த 10 பேஜ் எழுதுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுடைய எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் வளைந்து அப்புறம் சுரிந்து அதுக்கப்புறம் வந்து புள்ளி வைக்கிற எழுத்து இந்த மாதிரிதான் இருக்குது. இப்போ கோங்கிற வார்த்தைக்கே நம்ம வந்து 3 எழுத்து எழுத வேண்டியதா இருக்கு. அது இங்கிலீஷ்ல கே முடியுது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷ் சுலபமா இருக்கும், தமிழ்ல வந்து கொஞ்சம் கடினம், ரொம்ப கடினம் கிடையாது, சற்று கடினமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், டெய்லி நம்ம எழுதுவதற்கான பிராக்டிஸை கொண்டு வரணும். அதோட தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான என்ன விஷயம் இருக்குது அப்படி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய சொந்த கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை நீங்க தாராளமா முன்னெடுத்து வைக்கலாம். சுலபமா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க முன்னெடுத்து வைக்கலாம். ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க அவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை இங்கிலீஷ் ஆக்கம் செஞ்சுதான் வந்து பதிவிட முடியும். ஓகேதா, அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸ்ல ஒரு பேப்பரே இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸ்ல ஒரு பேப்பரே, தனியா ஒரு பேப்பரே இருக்குது. ஓகேங்களா, அப்ப அந்த பேப்பரை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேதா, பேப்பர் நான் சொல்ல, பேப்பர்ல ஒரு யூனிட்டே இருக்குது தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூனிட் யாருக்கு மிக மிக எளிமையா இருக்கும் அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு மிக மிக எளிமையா இருக்கும். அந்த யூனிட்ல நம்ம இங்கிலீஷ் மீடியம் பசங்களை விட கொஞ்சம் சற்று மார்க் அதிகமா எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு யூனிட் 8 நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் இங்க. அப்புறம் பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுறது, சார் பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், தமிழ் டிரான்ஸ்லேஷன் தவறா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. டிஎன்பிசி உடைய கேள்விகளை வந்து நாட்கள் போக போக டிஎன்பிசியோட கேள்விகள்ல பிழைகள் என்பது கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் இருக்கு. நான் பிழைகளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா குரூப் 2ல கொஞ்சம் கீ ஆன்சர் நிறைய முரண்பாடுகள் வந்தது. அதனால நான் சுத்தமா பிழைகளே இல்லை நான் சொல்ல வர மாட்டேன், தப்புகளே இல்லைன்னு சொல்ல வர மாட்டேன். ஆனா அந்த தப்பு வருது வந்து நாட்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. ஓகேங்களா, அதனால அடுத்த குரூப் 1, அடுத்த குரூப் 4, அடுத்த குரூப் 2லயும் பாத்தீங்கன்னா சுத்தமா பிழைகள். இப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு காலங்களில் டிரான்ஸ்லேஷன் நிறைய இருக்கும், மொழி மாற்று பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆனா இப்போ அந்த மொழி மாற்று பிரச்சனை இருக்குதா அப்படின்னா ரொம்பவே இல்லை. நடந்த குரூப் 2, குரூப் 4ல பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் எரர் எங்கேயுமே அதிகமா இல்லை. ஒண்ணு சின்ன சின்னது இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாவே இல்லை. ஆனா விடைகள்ல கொஞ்சம் ஒரு சில மாறுபாடுகள் இருந்தது. ஆனா இங்க இனிமேல் போக போக இந்த டிரான்ஸ்லேஷன் சுத்தமா வரப்போறது இல்லை. அதனால நீங்க பிரிலிம்ஸும் தாராளமா தமிழ் எடுத்தாலும் பாஸ் ஆகுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது, மெயின்ஸும் தாராளமா பாஸ் ஆகலாம். இங்க எங்கேயும் எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எடுத்து எழுதி வந்து உங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அவங்களுடைய பாஸோட ரிசல்ட் எடுத்து பாருங்க. நிறைய பேர் தமிழ் மீடியத்திலிருந்து வந்தவங்க எடுத்துதான் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ விடாமுயற்சியா தமிழ் மீடியம் இருக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. எல்லாருக்குமே அது வந்து அந்த இலக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ.